பண்ணிக்கலாம். வெல்கம் டு வெல்முருகன் சார். தேங்க்யூ ரஞ்சித். ஸ்கிரீன் தெளிவா தெரியுதா ரஞ்சித்? ஓகே, ஆனா தெளிவா இருக்குங்க. ஓகே. குட் மார்னிங் டு ஆல். என்னுடைய பேர் வேல்முருகன். அனைவரையும் இந்த காலை வேலை ஜூம் மீட்டிங்ல வருக என வரவேற்று, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தோம்னா, டான் டு டஸ்க் அப்படின்னா என்ன? நம்ம மோதிக்கேர்ல காலையில இருந்து சாயந்தரம் நைட் வரைக்கும் நம்ம என்னென்ன பொருள்லாம் பயன்படுத்துறோம், ஸோ அதை பத்தி என்ன பொருள்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சும்மா நான் இன்னைக்கு இந்த டைமுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அந்த பொருட்களை மட்டும் எடுத்திருக்கிறேன். அதில் ஒவ்வொரு பொருளில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பொருளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு யூனிக்கான பொருளை நம்ம மோதிக்கேர் நமக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு நமக்கு மோதிக்கேரில் முதல்ல நன்றி சொல்வோம். இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா மாதம் புதுசாக வந்து நிறைய பொருட்கள் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து கூட வந்து நிறைய பொருட்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு சில பொருட்கள் வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு தேதியில் எவ்வளவு பொருட்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750க்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்கு. 890 எஸ்கோஎஸ்ல, அதாவது ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல நமக்கு இருக்கு. எத்தனை கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 18 கேட்டகரி. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வேல் கேட்டகரி, அர்பன் கலரு, அப்புறம் சுலைகால, அப்புறம் என்வைர குளோப், என்வைர சிப்பு, அப்புறம் குக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தாலே தெரியும் வெலாசிட்டி, இந்த மாதிரி ஒரு 18 கேட்டகரியில் நம்ம அந்த பொருளை கொடுத்துருக்குறாங்க. இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட். இதில் அது போக ஷேர் ஷிஃப்ட் லைப்பு, ஸோ அந்த மாதிரி இதுவும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட், இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. முன்னாடியில் யாராவது ஃபாரின் போனாங்கன்னா அவங்ககிட்ட எந்த மாதிரி அவங்க பொருள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கே ஆர்வமாக போய் என்னன்னு பார்ப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்க யாரும் போயிருந்தாங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்கு, என்ன பொருள் வாங்கிட்டு வந்தீங்க. ஏன்னா ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியான பொருள் இருக்கும். இப்போ நம்ம உள்ள வெளியில் உள்ள அந்த பொருட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி மக்களோட மென்டாலிட்டியும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுல தரம் என்னன்னே பார்க்க மாட்டாங்க. வெளிநாட்டுக்கும் நமக்கும் உள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம இதுல பார்த்தோன்னே என்ன விலை அப்படின்னா கேட்பாங்க. ஸோ அப்போ மக்கள் என்ன விலையில எதிர்பார்க்குறாங்க அப்படித்தான் வெளியில பொருள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபாரின்லாம் அப்படி கிடையாது. அந்த பொருளோட தரம் என்னன்னா முதல்ல பார்ப்பாங்க, விலையை பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ அதனாலதான் நம்ம வியாபாரிகள்லாம் நமக்கு மக்களோட மனநிலை எப்படி இருக்கு, அவங்க என்ன விலையில எதிர்பார்ப்பாங்களோ அந்த விலையில அவ்வளவுதான் குவாலிட்டியை வந்து ப்ராடக்டை தயார் பண்ணி தர்றாங்க. நம்மளுடைய மோதிக்கேர் அப்படி கிடையாது. அவ்வளவு சூப்பரா நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட், ஹை குவாலிட்டி ப்ராடக்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படிப்பட்ட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள், பயோசேஃப், அதாவது நல்ல மக்கும் தன்மை இல்லை, நமக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாத பொருளாக தான் வந்திருக்காங்க. நம்மளுடைய எக்கோ ஃப்ரெண்ட்லியா, நம்ம என்வைரன்மெண்டல் சுற்றுப்புற சூழ்நிலைக்கோ நம்மளுடைய ஹியூமன் பாடிக்கோ எந்த வித பிரச்சனை இல்லாத பொருட்களாக தான், அஃபெக்ட் பண்ணாத பொருளாக தான் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ல தான் தயார் பண்றாங்க. எந்த விதமான ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் கிடையாது, டாக்ஸின்ஸ் கிடையாது, ஆசிட்ஸ் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் எதுவுமே நம்ம ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட்லையுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வெல் கேட்டகரியில் எடுத்தீங்கன்னா அது எதுவுமே மருந்து கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு சப்ளிமெண்டரி ஃபுட்டாக தான் தந்திருக்காங்க. எப்படி எடுத்து கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துருக்காங்க. ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கும், ஒரு ஜூஸ் ஃபார்ம்ல இருக்கும், ஒரு பவுடர் ஃபார்ம்ல, எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரனா தான், நமக்கு அவ்வளவு சூப்பரான நியூட்ரனா தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எதுவுமே எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே இதில் பட கிடையாது. அதை முதல்ல நல்லதான் சைவேதிக் ஃபார்முலா, சயின்ஸும் ஆயுர்வேதம் சேர்ந்த அதில் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஏன் இன்னைக்கு இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா
நிறைய மக்கள் வந்து 100% வந்து செல்ஃப் யூஸரா கூட நம்மளால இருக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே மனசாட்சி தொட்டு பாருங்க. மோதிக்கர்ல நமக்கு தேவையான பொருள் மோதிக்கர்ல இருக்குன்னா, நான் மோதிக்கர் பொருளை மட்டும்தான் யூஸ் பண்றேன். என் வீட்டுல மோதிக்கர் பொருளை தவிர வேற எந்த பொருளும் கிடையாது நமக்கு தேவையான பொருள் அப்படிங்கிறது யாராவது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படி யாரும் மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச கன்சல்டன்டே அவங்க ஜாயின் பண்ணி 2-3 வருஷம் ஆச்சு. இப்போ லாஸ்ட் இயர் தான் பற்றி சமையலனையே மாற்றிருக்காங்க. அந்த சமையலனை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொன்னோனதுக்கு அப்புறம் தான் ஸோ சமையலனையில் இவ்வளவு இது இருக்கா, இப்போ நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கே பில் போடுறப்ப தெரியும் எத்தனை பேர் எப்படி பில் பண்ணுறாங்க, என்னென்ன பொருளெல்லாம் நமக்கு பில் பண்ணுறாங்க அவங்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ 100% செல்ஃப் யூஸராக மாறணும் அப்படின்னா நம்ம பொருட்களை பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம அதை நம்ம 100% செல்ஃப் யூஸராக மாற முடியும். இதில் முதல்ல 100% சர்டிஃபிகேஷன் கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. இது எந்த கம்பெனி கொடுக்காத ஒரு சிறப்பு. ஐ பர்சனலி கேரண்டட் ஃபுல் ரிஃபண்ட் ஆஃப் யுவர் மணி இஃப் யூ ஆர் நாட் 100% சாட்டிஸ்ஃபைடு வித் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். அந்த தமிழ் சார் கையெழுத்து போட்டே கொடுத்துருக்கிறாரு. இது ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் நமக்கு இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த பொருள் மேல உள்ள கான்ஃபிடென்ட், அந்த தரத்தில் உள்ள கான்ஃபிடென்ட். ஏன்னா அவ்வளவு குவாலிட்டியா தந்திருக்கனால நீ யூஸ் பண்ணி பாரு. உனக்கு பிடிக்கல அப்படின்னா 100% திருப்தி இல்லைனா 90% கூடாது. 100% திருப்தி இல்லைனா அந்த ப்ராடக்டை நீ கொடுத்துட்டு உன்னுடைய ஃபுல் மணி நீ ரீஃபண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எந்த கம்பெனி இவ்வளவுதான் சொல்லியிருக்கு. யோசிச்சு பாருங்க. ரைட். நாம காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பொருள்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிற பத்தி நாம இப்ப தெரிவிக்கலாம். உதாரணத்துக்கு காலையில் நினைச்சோன்னு என்ன செய்வோம், நம்ம ஃப்ரெஷ் பண்ணுவோம். அப்போ நமக்கு சூப்பரான டூத் ப்ரஷ் கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த ப்ரஷ் எல்லாம் நமக்கு அந்த மற்ற ப்ரஷ்ஷை காட்டில நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் என்ன சொல்லுவாங்க, நல்ல வளையும் தன்மை கொண்டது. ஸோ வளையும் தன்மை இருக்கிறதுனால நம்ம ப்ரஷ் பண்ணுறப்ப எந்த விதமான உள்ளே போய் எதுவும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் ஏதாவது போய் டேமேஜ் பண்ணி இடிச்சிரும். இந்த இது அப்படி கிடையாது. எந்த மாதிரியான இதுனாலும் உள்ளே போய் நல்லா ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால நல்லா எந்த இதுலையுமே டேமேஜ் பண்ணாமல் நமக்கு ப்ரஷ் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா வெளியில் உள்ள ப்ரஷ் எல்லாமே வந்து நரம்புகள், நார், பிளாஸ்டிக் இந்த மாதிரி உள்ளதான் அந்த ப்ரஷ் வந்து போட்டிருப்பாங்க. இது எல்லாமே ஃபுட் பேக்கிங் மெட்டீரியல் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால அது உடஞ்சி உள்ள அந்த அந்த நார் இது போயிடுச்சு, ப்ரஷ் உள்ள போனாலும் நமக்கு எந்த வித டேமேஜும் பண்ண போறதுல ஈஸியாக மக்கி போயிடும். ஆனால் வெளியில் உள்ள பிளாஸ்டிக்கோ நாரோ அந்த மாதிரி எதுவும் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அதை வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்ப சின்ன குழந்தைக்கு லேசாக உள்ளே போயிட்டா கூட அது ஏதாவது குடல்ல சில பிரச்சனையும் உண்டு பண்ணும். ஸோ அவ்வளோதான் சூப்பராக போட்டிருக்காங்க. இது வந்து டங் கிளீனர், நமக்கு இந்த டங் கிளீனராகவும் போட்டிருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா டங் கிளீனர் மாதிரி இருக்கும். அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். கம் மஜாஜும் நம்ம பண்ணிக்கலாம். அப்படியே இருந்தால் நம்ம ஈறுகளை வந்து நல்லா அப்படியே மஜாஜ் பண்ணுற மாதிரியும் நம்ம அந்த ப்ரெஷ்ஷில் இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷ்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட். இந்த பேஸ்ட்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இப்போ வெளியில் உள்ள பேஸ்ட்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே அந்த டேஸ்ட் வந்து தெரியாது. இப்போ காஃபி, டீயோ, வாட்டரோ இதாக சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ரியல் டேஸ்ட் தெரியாது. ஆனால் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு அந்த காஃபி டீயை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த டேஸ்ட் வந்து தெரியும். காரணம் என்ன அப்படின்னா வெளியில் உள்ள நிறையா கசடஸ் கெமிக்கல்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்கும். ஸோ அது என்னன்னா உள்ள சுவை நரம்புகளை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஆஃப் பண்ணி வச்சிடும். ஸோ அப்போ காஃபி டீயோட டேஸ்ட் தெரியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் வெளியில் உள்ள பேஸ்ட்லாம் பயன்படுத்துகிறப்ப. ஆனால் நம்ம பேஸ்ட் பயன்படுத்துகிறப்ப அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்காது. இதில் வந்து ஸ்பெஷல் பாலிஷிங் ஏஜென்ட் போட்டிருக்காங்க. ஃப்ரெஷ் மின்ட் போட்டிருக்கனால நமக்கு வந்து அந்த மறுநாள் நைட்டு ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் ஸ்பெஷல் பாலிஷிங் ஏஜென்ட் போட்டிருக்காங்க. அடுத்து சைலிட்டால் ஒன்று சேர்த்துருக்காங்க. சைலிட்டால் எப்படின்னா இந்த பழங்கள்லேருந்து பெறக்கூடிய ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க, இனிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் சேர்த்துருக்கனால இது சின்ன குழந்தைங்க பயன்படுத்துகிறப்ப இது முழுங்கிட்டா கூட ஒன்றும் பண்ணாது. அவ்வளோ சூப்பரான இது கொடுத்துருக்குறாங்க. ரைட். அடுத்து பவர் ஸ்டார்ட் பண்ணுறதுல என்னன்னா கிரீன் டீ. இந்த கிரீன் டீ எத்தனை பேர் பயன்படுத்திருக்கீங்கன்னு தெரியல. இந்த கிரீன் டீ பயன்படுத்தின காலையிலே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இது எந்தெந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்க பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நல்லா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். நல்லா பிபி சுகர்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு கேன்சர் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்காது. அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும். இதில் கேட்டக்கின் அப்படிங்கிற ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்கிறதுனால இது பல்வலி சம்மந்தப்பட்டதும் நமக்கு வந்து வராமல் தடுக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் கிரீன் டீ நம்ம பயன்படுத்துகிறப்ப பல்வலி வராது அப்படிங்கிறத. அடுத்து இதில் அதே மாதிரி ஜெனட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பேரண்ட்ஸுக்கு இல்லை அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டிக்கு ஏதாவது சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் மரபணு சார்ந்த நோய்கள் இருக்குன்னா வர்றதுக்கு உண்டான அறிகுறி 100% இருக்கு. ஏன்னா ஜெனட்டிக் டிசீஸ். ஆனால்
யாரெல்லாம் கிரீன் டீ பயன்படுத்துகிறாங்களோ ஸோ அந்த இது வந்து நமக்கு வந்து அந்த பயம் வேண்டியதில்லை. ஃபேமிலி டிசீஸ் வந்து நமக்கு வராது. ஸோ அந்த இதுக்காண்டி கூட எங்கள் அம்மாவுக்கெல்லாம் எங்கள் சுகர் இருக்குது. ஸோ நான் என்ன எடுத்துகிட்டு இருக்கேன், கிரீன் டீ ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன். கிரீன் டீ நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த உள்ள அந்த பேக் எடுத்து போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கஷாயம் மாதிரி இறங்கிரும். நல்லா குடிக்கிற சூட்டில் ப்ளைனாக அப்படியே குடிக்கலாம். அப்படி இல்லையா ஒரு லெமன் ஏதாவது பிழிஞ்சு விட்டீங்க, ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் கறி சேர்த்துக்கிட்டனால இன்னும் பிரமாதமாக இருக்கும். அதனுடைய வேகமும் அதனுடைய வேலையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி மெட்டபாலிசம் நல்லா அதை இன்க்ரீஸ் பண்ணும், ஃபேட் நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால ஹார்ட் ஹெல்த்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கிரீன் டீ பயன்படுத்துறதுனால. ஓகே, அடுத்து காஃபி. இதெல்லாம் கொஞ்சம் பழைய அந்த பேக்கிங் வந்து பழைய இமேஜாக இருக்கும். இப்போ உள்ள காஃபி அந்த இமேஜை நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து காஃபி அராபிக்கா அந்த ரோபஸ்டா அப்படின்னு மிக முக்கியமான ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, இவங்கெல்லாம் பெரிய இது ரொம்ப குவாலிட்டியான காஃபி கொட்டைகள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து காஃபி வந்து தயாரித்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் அந்த அராபிக்கா அப்படிங்கிறத நல்ல மென்மையான இனிப்பான பழச்சுவை கொண்ட ஒரு அந்த காஃபி கொட்டைன்னு சொல்லுவாங்க. ரோபஸ்டா அப்படிங்கிறது அதிக கசப்பான கஃபின் கொண்ட அடர்த்தியான போல்டான சுவை கொண்டதான் ரோபஸ்டா. இந்த ரெண்டும் கலந்ததான் நமக்கு இந்த காஃபியை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ரைட், அடுத்து டீ அப்படின்னா இது நமக்கு அசாம்லேருந்து கிடைக்கக்கூடிய சிடிசி தேயிலைன்னு சொல்லுவாங்க. இந்த சிடிசி தேயிலை அப்படின்னா நம்பர் 1 தேயிலை. இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ்ல என்ன லாஸ்ட் ப்ராடக்டா, ஏன்னா இதில் ப்ராசஸிங் வந்து ஒரு 4-5 இது இருக்கும். அதில் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து நமக்கு கொடுக்குறாங்க. லாங் லீவ் டீயாக இருக்கும், முழு இலையாக இருக்கும். இதில் அருகம்புல் வேற நம்ம அதில் சேர்த்துருக்குறாங்க. நல்ல ஒரு மனமான நம்ம டீ வந்து இதில் நம்ம கொதிக்கிறப்பே தெரியும், நல்ல ஒரு மனம் வந்து இதில் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன சொல்றது, அதாவது சூப்பர் டஸ்ட் டீனே கொடுப்பாங்க. சூப்பர் டஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சிறந்த ஒரு குப்பை லாஸ்ட் ப்ரைஸா அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம அதையும் வாங்கி பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் நம்ம அதில் அவ்வளோ சூப்பரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்டாக எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் என்ன செய்வாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. நம்ம கம்பெனி நமக்காண்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது முழு தேயிலையாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணி இறக்கணும் அப்படின்னா அதனுடைய இது இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா இறங்கும். பொதுவாக வந்து டீ வந்து நல்லா பாயில் பண்ணி தான் இறக்கணும். நம்மளுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா டீயை மேலே வச்ச உடனே நமக்கு வந்து டீ ரெடி ஆயிடணும், அவ்வளோதான். இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகணும் பார்த்து கடற்கடன் உடனே இறக்கி இது பண்ணிப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பாயில் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா வந்து இறங்கும். ஓகே, இது வந்து நம்ம வந்து காலையிலேயே வந்து அதை பவர் ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்னா எத்தனை ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காண்டு தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரி, அடுத்து பார்த்தோன்னா டீலாம் சாப்பிட்டாச்சு, அடுத்து என்ன செய்வோம், குளிக்கணும்ல, சரியா? ஓகே, அதுக்கு நமக்கு நிறையா இது இருக்குது. நான் ஒரு சிலது மட்டும் எடுத்துருக்கேன் சோப்பு வகையில். அப்போது அவ்வளோ சூப்பரான ஒயிட் வெயிட் சோப் கொடுத்துருக்குறாங்க. இது 3 in 1 வேலை செய்யுது. இந்த ஒரு சோப்பில் ஒரு 3 வகையான வேலை செய்யுது. எந்த மாதிரி வேலை செய்யுது, நமக்கு என்ன தேவை, எதுக்காண்டி குளிக்கணும், நம்ம அழுக்கு போகணும், ஸ்கின் மாய்ஸ்சரைசராக இருக்கணும், நல்லா உடல் வந்து மனமாக இருக்கணும், கிருமிகள் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம குளிக்கிறோம், நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இந்த அனைத்துமே இந்த சோப் நம்ம பயன்படுத்துகிறப்ப, இந்த சோப் மட்டும் இல்லை, எந்த சோப் நம்ம அதில் நிறையா சோப் இருக்குது பயன்படுத்தணும், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த இது என்னென்ன நல்ல மாய்ஸ்சரைசர், ஸ்கின்னை மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிடும், ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் ஜெம்ஸ், அந்த கிருமிகள் அந்த பாக்டீரியாவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கின்னை பாதுகாக்கும். அந்த நியூட்ரலைசர்ஸ் வந்து ஸ்கின் நியூட்ரலைசர் நல்லா வந்து ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட்னஸ் நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ மற்ற சோப்பெல்லாம் மற்றதெல்லாம் பயன்படுத்தி குளிச்சுட்டு வந்தோம்னா ஒரு மாதிரியா மேலே நம்ம ஆயில் அப்ளை பண்ணலை, என்ன தேய்க்கலை அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை க்ரீம் அப்ளை பண்ணலான்னு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரியா விளவிலே ஆகும். நம்ம சோப்பில் அந்த மாதிரி ஆகாது. ஏன் அப்படின்னா நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுத்துருக்கிறதுனால. அதுவும் போக இது வந்து நமக்கு மாய்ஸ்சரைசர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனை எதுவுமே வராது. எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் நம்ம இதை வந்து இந்த எல்லா சோப்பையும் வந்து எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்த முடியும். ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா சோப்பாஸ் 3 in 1. இது வந்து இந்த லிக்விட் சோப்புன்னு சொல்லுவாங்க. இதை வந்து 3 ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. கிரீன் ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, லெமன் அப்படின்ற 3 ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதையும் வந்து நம்ம வந்து 3 in 1 பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்னா ஹேண்ட் வாஷுக்கு பயன்படுத்தலாம். இந்த கொரோனா டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருந்தது. நமக்கு நிறையா சேல்ஸும் அதிகமாக ஆச்சு.
அதே மாதிரி ஷவர் ஜெல்லாவும் பயன்படுத்தலாம். ஷவர் ஜெல் அப்படிங்கிறதுனா லிக்விட் சோப் மாதிரி நம்ம பயன்படுத்த முடியும். பபிள் பாத்தாவும் பயன்படுத்தலாம். பபிள் பாத்துங்கிறது நம்ம பார்த்துருப்போம்ல, பெரிய 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 பணக்காரங்கெல்லாம் பபிள் பாத் எடுப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்து பார்த்தோன்னா வந்து பாடி சோப். இந்த பாடி சோப்பெல்லாம் பயன்படுத்துறப்ப அந்த டெட் செல்ஸ் நைட் நல்லா தூங்கி எழுந்தோம் அப்படின்னா இறந்த செல்கள் வந்து ஸ்கின்ல அப்படியே இருக்கும். அப்போ பஃப்பை யூஸ் பண்றப்ப அந்த மாதிரி இறந்த செல்கள்லாம் நீக்கிறதுக்கும் இது வந்து ஒரு பயன்பாடாக இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். சோப் கரையிறது இல்லை லிக்விட் சோப் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த பஃப் வந்து நிறையா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன். நம்ம குளிச்சு முடிச்சோன்னா சில பேர் வந்து ஆயில் அப்ளை பண்ணுவாங்க, தேங்காய் எண்ணெய் தேய்ப்பாங்க. சில பேர் வந்து லோஷன் தேய்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லோஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம இதை வந்து பண்ணலாம். இதில் விட்டமின் இ இருக்குது. அது எது விரும்புகிறாங்களோ அதை கொடுத்துக்கலாம். இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்கும். நமக்கு ஒரு என்ன செய்யுது, உடலை வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து எந்த மாதிரினா ஒரு கிரீஸியாக இருக்காது. என்னன்னா மற்ற இதெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணுறப்ப ஒரு மாதிரியா என்ன ஆகும், கிரீஸியாக இருக்கும். இந்த லோஷன் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், மனமாக இருக்கும். எந்த விதமான ஸ்கின்ல வந்து பிரச்சனைகள் இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு தேமல் அந்த மாதிரி யாராவது அக்னி அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம இதை பயன்படுத்துகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆகும், மறைஞ்சிடும். இது கிளிசினும் ஹனியும் சேர்ந்த இதை வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். அதை ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு போட்டு, சாரி அதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கணும். ஷாம்பு போட்டு நம்ம குளிக்கலாம். ஷாம்பு போட்டு குளிக்கிறப்ப ஏன் ஷாம்பு போட்டு குளிக்கணும்னா, நம்ம வெளியில் போகிற வரோம் ஹேரில் வந்து நிறைய வந்து டஸ்ட் அதுன்னு இதாகும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆன்டி டேண்ட்ரஃப் சாரி நம்ம வந்து ஸ்மூத் அண்ட் ஷைன் ஷாம்பு, இது நான் நிறைய ஷாம்பு வகைகள் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அதுக்கு தக்க எடுத்துக்கலாம். ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு இருக்குது, ஹேர் ஃபால் டிபெண்ட் ஷாம்பு இருக்குது, ஹென்னா ஷாம்பு இருக்குது, அப்புறம் ஆர்னிகா டிடி ஆயில் ஷாம்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. நான் ஒரு சாம்பிளுக்கு மட்டும் இதை எடுத்துருக்கிறேன். ஸோ இதுல வந்து விட்டமின் ஹைட்ஸ் இருக்கு, ப்ரோ விட்டமின் இருக்கு, ப்ரோ விட்டமின் பி5 இருக்கு, சில்க் புரோட்டீன் இருக்கு. அப்போ விட்டமின் ஹைட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விட்டமின் பி5 தான், பயோட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வந்து எடுத்துறாங்க. இது வந்து நட்ஸு, சீட்ஸு, மஷ்ரூம், அந்த காளான் அந்த மாதிரி இருந்து எடுத்துறாங்க. ஹேருக்கு சூப்பரான ஒரு இந்த விட்டமின் ஹைட்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. ப்ரோ விட்டமின் அப்படிங்கிறது என்னன்னா பேண்டாதயனிக் ஆசிட் சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து எடுத்துறாங்க. இதுக்கு ஸ்கின் கேருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இது இருக்கும். அதே மாதிரி சில்க் புரோட்டீன் இதில் கொடுத்துருங்க. சில்க் புரோட்டீன் எதுக்கு அப்படின்னா, நம்ம இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். சில்க் புரோட்டீன் அந்த முடியை வந்து அந்த முடியில் வந்து தண்டுக்குள்ளே ஊடுருவி அந்த சேதத்தை சரி செஞ்சு ஈரப்பதத்தை தக்க வச்சு நெகிழ்த்தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கு தான் இந்த சில்க் புரோட்டீன் கொடுத்துருக்காங்க. இது முடியை வந்து நல்லா அந்த வெளிப்புறத்து இதெல்லாம் என்ன செய்யணும், நல்லா மென்மையாக்கி நல்லா கண்ணாடி போல பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த சில்க் புரோட்டீன் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷனர். நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, ஷாம்பு யூஸ் பண்றாங்க, கண்டிஷனர் வந்து பயன்படுத்துறது இல்லை. ஏன் அப்படின்னா, எத்தனை தான் நம்ம வந்து தலையில இது பண்ண நம்ம ஹேர்ல அப்படின்ற மாதிரி கூட ஒரு சிலருக்கு அந்த மாதிரி சோம்பேறித்தனம் இருக்கும். குளிக்கிறது வந்து என்ன அப்படின்னா, எல்லாம் அவசர உலகமா இருக்குன்னா ஷாம்பை மட்டும் பயன்படுத்தி போயிடுவாங்க. அதுதான் நாம செய்யற மிகப்பெரிய தவறு. என்ன அப்படின்னா, இந்த ஷாம்பு பயன்படுத்துறப்ப முடி என்ன ஆகும்னா, முடி வந்து அப்படியே ஓப்பன் ஆகும். எதுக்கு அப்படின்னா, இந்த முடிக்குள்ள ஊடுருவி தான் இந்த ஷாம்பு போய் உள்ள அழுக்க பூரா ரிமூவ் பண்ணும். அப்பதான் முடி வந்து நல்லா பளபளா காட்டும். அப்படி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முடி வந்து ஓப்பன் ஆனது அப்படியே மூடாம இருக்கும். அப்படி மூடாம இருக்கிறதுனால அந்த திக்கான ஹேர் வந்து தின்னாயிரும். அப்படின்றப்ப ஈஸியா வந்து புரோக் ஆகும். இந்த கண்டிஷனர் நம்ம பயன்படுத்துறப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த ஓப்பன் ஆனதை இது வந்து என்ன அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கும். க்ளோஸ் பண்ணி உள்ள ஸ்கல்லில் உள்ள எந்த இதுனாலும் அந்த பிரச்சனை இல்லாமல் இது வந்து ஸ்கல்ல உள்ள டர்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணி இந்த கண்டிஷனர் வந்து எடுத்துரும். ஸோ இது வந்து அப்போ என்ன செய்யணும், முடியுள்ள நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கல்லில் வந்து கண்டிஷனர் தேய்க்கணுமானா தேய்க்க வேண்டியதில்லை. முடியை முன்னாடி எடுத்து போட்டுட்டு அந்த ஹேரில் மட்டும் நம்ம கண்டிஷனர் அப்ளை பண்ணால் போதும். இது என்ன செய்யணும்னா நேராக போய் ஊடுருவி நல்லா வேர்க்கால்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனாக கொடுக்கும் இந்த கண்டிஷனர். ஸோ அதனால நமக்கு ஸ்கல்ல கூட அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா வேஸ்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும் அப்படின்றதுனால தான். ஸோ அவ்வளோ சூப்பரான கண்டிஷனர். யாருமே தயவு செய்து எல்லாத்துலேயுமே நம்ம கண்டிஷனர் சலூன்லேயும் கண்டிஷனர் கொடுத்துருக்காங்க,
இதில் ஹென்னா ஆர்னிக்காவுக்கும் நமக்கு வந்து கண்டிஷனர் அல்மா இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிஷனர் தயவு செய்து ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிஷனர் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணால் தான் முடி வந்து புரோக்கன் ஆகாமல் இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம குளிச்சாச்சு, ஷாம்பு கண்டிஷனர் போட்டாச்சு, நம்ம வந்து ஸ்கின்னுக்கு வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ஹேர் ஆயில். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தலைக்கு எதுவுமே தேய்க்கிறது இல்லை. லேடிஸ் எல்லாம் தலைக்கு செவ்வாய் வெள்ளிக்கு தலைக்கு குளிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்படியே விட்டுடுறாங்க, ஈரப்பதா இருக்கும், அப்படியே எதுவும் தெரியுது. ஆனால் அவங்க தாராளமாக நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து பயன்படுத்தலாம். ஹேர் ஆயில் பயன்படுத்துகிறப்ப முடி வந்து வறண்டதாக ஆகாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இதில் சிரமம் அது நிறைய இருக்குது. சும்மா சாம்பிளுக்கு வந்து ஹேர் ஆயில் மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம கோகனட் ஆயிலும் இருக்குது. இந்த கோகனட் ஆயில்லாம் நம்ம ஆண்களாக இருந்தால் புதன் சனிக்கிழமை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இது அவ்வளோ சூப்பராக பயன்படுத்தலாம். இது அதுக்கு மட்டும் தானா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இது வந்து நிறைய யூசேஜ் வந்து இதில் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா இது நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 100% பியூர் நேச்சுரலாகவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னா மலபார் கோஸ்டில், அந்த கேரளாவில் மலபார் கோஸ்ட் அதில் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஏன் அங்கே தான் தென்னைகள் வந்து அதிகமாக இருக்கும், அதிகமாக வந்து தென்னை மரங்கள் விளையும் இடம், அதுவும் ஆர்கானிக்காக நமக்கு வந்து இருக்கும். நமக்கு வந்து இந்த தேங்காயை வந்து நல்லா காய வச்சு அவ்வளோ சூப்பராக ஆர்கானிக்காக நமக்கு வந்து கொப்பரை தேங்காயா நமக்கு இது பண்ணி நமக்கு ஆட்டி கொடுக்குறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியிலலாம் தேங்காய் எண்ணெயில் நிறைய கலப்படம் இருக்குது. அதனால நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறப்ப சூப்பராக இருக்கும். இது ஹைஜீனிக்காகவும் ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ரிச் அரோமா, நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், லாங் பீரியடுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இதை இதுக்கு மட்டும் தானே நம்ம ஹேர்க்கு மட்டும் தான் பயன்படுத்தணுமா அப்படிலாம் இல்லை, இது குக்கிங்காகவும் பயன்படுத்தலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக ஆர்கானிக்காக கொடுத்துருக்கனால நம்ம சமையலுக்கும் பயன்படுத்தலாம், ஸ்கின் கேருக்கு நல்லாயிருக்கும், ஹேர் கேருக்கு நல்லாயிருக்கும், பாடி மசாஜ்க்கு நல்லாயிருக்கும், ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் பேஸ்க்கு நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் பேஸ்னா என்ன, பாரம்பரியமாக வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும். என்ன மருத்துவத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சின்ன குழந்தைகள்லாம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஸ்கிராப் காயம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அது அப்படியே இதாகும், கிருமிகளை வந்து அதிகமாக தொற்று இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம சுத்தமான நல்ல குவாலிட்டியான தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சிராத் காயம் ஈஸியாக வந்து ஆறிடும். அப்போ காயங்களை ஆற்றக்கூடிய குணமும் நம்மளுடைய தேங்காய் எண்ணெய்க்கு இருக்கு. யாருக்கா இப்போ அல்சர் இருக்கு அப்படின்னா தேங்காய் பால் சாப்பிட்றோம் பார்த்தீங்க, ஏன் அப்போ அந்த குடல் உள்ள புண்ணும் வாயில் உள்ள புண்ணும் சரியாகிறதுக்கு தேங்காய் பால் ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னா தேங்காய் பாலும் தேனும் சேர்த்து எடுக்கிறப்ப சூப்பரான ரெமடியாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் வெளியில் உள்ள காயங்களுக்கும் நம்ம தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். சில பேருக்கு வந்து வாய்ப்புன்னு வந்து அடிக்கடி வரும், இல்லை உதடு வந்து வறண்ட உதடாக இருக்கிறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுறப்ப அது வந்து சூப்பராக மாறும். ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம், அடுத்து எல்லாம் ஹேர்லாம் நம்ம ஹேருக்கு உண்டான ஆயில் இதெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாடிக்கு என்ன செய்கிறோம், நம்ம டால்க் யூஸ் பண்ணுறோம். பாடிக்கு டால்க் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பாடி ஸ்ப்ரே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. டியோ ஸ்ப்ரேவாக கொடுத்துருக்காங்க. நிறையா இதில் வந்து வெரைட்டிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ரன்ஸ் வந்து 2-3 ஃப்ராக்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. லேவண்டர் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாடி டால்க்கு. அதே மாதிரி பாடி ஸ்ப்ரேவும் கொடுத்துருக்காங்க, டியோ ஸ்ப்ரேவும் கொடுத்துருக்காங்க. மென் உமன் எப்படி தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு நீமண்டு கொட்டுக்கலாம், ஃபேஸ் வாஷாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஆயில் கிளீன்சர் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம என்னதான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சாலும் இன்சைட் டர்ட் இருக்கும், அதுக்கு வந்து என்ன செய்யலாம்னா 3-in-1 கிளீன்சராக நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. டோனர், மேக்கப் ரிமூவர் அப்படிங்கிறதுல இது கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஆயில் கிளீன்சர் நம்ம வந்து பயன்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த இன்சைட் டர்ட் எடுக்கிறதுக்காண்டி ஸ்பாஞ்சில் வந்து இந்த 3-in-1 டோனரை கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக அபர்ட்ஸில் வந்து நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். பண்ணுறப்போ உள்ள இன்சைட் டர்ட் எல்லாம் பற்றி கரையேன்னு வந்து வெளியே வரும். இதில் நீங்கள் டெய்லி பயன்படுத்தமான கூட கிடையாது, வீக்லி வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் கூட நம்ம பயன்படுத்துகிறப்ப அந்த ஸ்கின் வந்து அவ்வளோ சூப்பராக, அந்த ஃபேஸே வந்து நல்லா அந்த ரியல் கலர் வந்து வெளியில் வரும். ஸோ அந்த இது எப்படி தயார் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கிரீன் டீயும் சாமாமேல் அப்படிங்கிற சாமந்தி பூ வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படின்றப்ப அந்த ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஃபேஸ் வாஷ் இந்த 3 டோனர் யூஸ் பண்ணுறப்ப உள்ள டோனிங் அந்த இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டர்ட் வந்து அவ்வளோ பிளாக்காக வந்து அந்த ஸ்பாஞ்சில் வந்து வெளியில் வரும். அதுலேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் லேடிஸ் தாங்க.
ஸோ இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ப்ரோ வீட்டில் வந்து எஸ்பிஎஃப் லோஷன் இருக்குது, அப்புறம் ப்ரோ டே க்ரீம் இருக்குது, ரேடியன்ஸ் பிரைமர் இருக்குது, அர்பன் கிளர் பிபி க்ரீம் இருக்குது. இப்போ பிரைமர்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா, உள்ள சில பேருக்கு டாட் டாட்டாக இருக்கும் ஸ்கின் ஃபேஸ் வந்து. ஸோ இதெல்லாம் பிரைமர்லாம் அப்ளை பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பிரைமரை அப்ளை பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் நம்ம உள்ள மேக்கப் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, இது அந்த பிரைமர் வந்து நல்லா எல்லா மேக்கப்போட பொருட்கள் வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கிடும். ஸோ அதனால லாங் டைமாக வந்து அந்த மேக்கப் கலையாமல் இருக்கிறதுக்கு நம்ம பிரைமரும் நம்ம பயன்படுத்தலாம். பிரைமர் பயன்படுத்துறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அது போக இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சில பேருக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த எண்ணெயை உறிஞ்சி மேக்கப் வந்து பிசுபிசுப்பாக மாறாமல் இருக்கிறதுக்கு, அந்த ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் இது வந்து இருக்குது. அப்போ சருமத்திலேருந்து அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சிருக்கும் நம்ம வந்து பிரைமரை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு அதான் சப்போஸ் நம்ம இந்த ஃபவுண்டேஷன் இதர மேக்கப் பொருட்கள் சருமத்தில் வந்து சரியாக ஒட்டிக்கொள்ள உதவுவதால் மேக்கப் வந்து நீண்ட நேரம் கலையாமல் இருக்கிறதுக்கு இந்த பிரைமர் வந்து பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிபி கிரீம். இந்த பிபி கிரீம் அப்படிங்கிறது என்னன்னா பியூட்டி பாம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பிளமிஷ் பாம் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம பிபி கிரீம். பிபி கிரீம் அப்படிங்கிறது இது 4-in-1 அப்படின்னு கூட சொல்லலாம். 4-in-1 அப்படின்னா இதில் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், ஃபவுண்டேஷன் அண்ட் பிரைமர் ஆகிய பல தயாரிப்புகளின் நன்மைகளை ஒரே கிரீமாக வழங்குறதா இந்த பிபி கிரீம். ஸோ அதில் உள்ள எல்லா நன்மைகள் இருக்கோ அது அந்த பிபி கிரீம் ஒன்றுலே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அர்பன் கிளியர் ரேடியஸ் ஃபவுண்டேஷன் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் 3-in-1 மேக்கப் இருக்குது, இதுவும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அர்பன் கலரில் வந்து ஸ்டே காஜல் இருக்குது, அர்பன் கலர் லிப்ஸ்டிக் இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டு எஸ்பிஎஃப் 20 அப்படிங்கிற போட்டிருக்காங்க. எஸ்பிஎஃப் 20 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்பிஎஃப் 20 அப்படின்னா 1 அப்படிங்கிறதுக்கு 10 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எஸ்பிஎஃப் 1 அப்படின்னா அப்போ 20ங்கிறதுனா 200 மினிட்ஸ். இப்போ வெயிலில் போகிறோம் வரோம், நிறைய வந்து அல்ட்ரா வயலட்ஸ் வந்து சூரிய கதிர்கள் வந்து புற ஊதா கதிர்கள் வந்து நம்ம மேலே பட்டு முகம் கருக்கும். ஸோ அதுக்காண்டி இந்த சன்ஸ்கிரீனோ ஏதோ எஸ்பிஎஃப் அப்படிங்கிறதுல நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து சூரிய கதிர்கள் வந்து அந்த புற ஊதா கதிர் வந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு தான் எஸ்பிஎஃப் 20. அப்போ எஸ்பிஎஃப் 20 அப்படின்னா 200 நிமிடங்கள் நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறது தான் அந்த இது. ரைட். எல்லாம் இது இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்துறவங்க நம்ம பயன்படுத்தணும். லிப்ஸ்டிக் இருக்கு, லிப் பாம் அந்த மாதிரி இதெல்லாம் இதுல இருக்குது. ரைட். அடுத்து என்ன பயன்படுத்தலாம்? அடுத்து சமையல். லேடிஸாக இருக்கிறப்ப என்ன சமையல் பண்ணலாம். இப்போ சமையலுக்கு சூப்பரான ரைஸ் பிரான் ஆயில். இந்த ரைஸ் பிரான் ஆயில் 15,000 பிபிஎம் கொடுத்துருக்காங்க. இந்த ரைஸ் பிரான் ஆயில் இந்த பயன்படுத்துறப்ப நமக்கு நம்ம நிறைய ரைஸ் பிரான் ஆயில் பற்றி நிறைய நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இருந்தாலும் அவுட்லைனாக ஒரு இதில் சொல்லிடுறேன். இதில் வந்து 15,000 பிபிஎம் அந்த உரைசனால் அப்படிங்கிற முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து எந்த கம்பெனியும் கொடுக்காத வகையில் 15,000 பிபிஎம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பயன்படுத்துறப்ப நமக்கு நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்காது. நல்லா ஆயில் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஆயில் அதிகமாக சேர்க்கறதுக்கு ஃபேட் வந்து அதிகமாக உடலில் ஃபார்ம் ஆகுமாங்க. ஆனால் நம்ம ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் மசாலா கொடுத்துருக்குறாங்க. சாரி, ரைஸ் பிரான் ஆயிலில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பாயிலிங் பாயிண்ட். அதாவது பொதுவாக வந்து லிக்விட்ல திரவத்தில் வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து என்னன்னா, இப்போ தண்ணீர்னு எடுத்துக்கிட்டா 100, ஆனால் இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300க்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதனால ஈஸியாக வந்து எந்த ஒரு திரவம் வந்து பாயில் ஆச்சுன்னா அது உள்ள சத்துக்கள் வந்து டேமேஜ் ஆகும். ஆனால் இந்த ஆயில் வந்து பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னா, இதோட பாயிலிங் பாயிண்டே 300க்கு மேலே. நம்ம அவ்வளோ தூரத்துக்கு கொதிக்க வைக்க போகிறது இல்லை. ஸோ இதில் உள்ள சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும். இதை வந்து நம்ம அப்படியே ரீயூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பொரிச்சிருக்கோம் செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதை அப்படியே வந்து நம்ம குழம்புக்கு வந்து பயன்படுத்த முடியும், தாளிச்சதுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டாகவும் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால ரைஸ் பிரான் ஆயில் நமக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அரிசி தவிட்டு எண்ணெய் தாராளமாக எல்லாரும் பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் மசாலா நமக்கு வந்து மசாலாவில் எல்லாமே ஆர்கானிக்காக கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக நான் சொல்லப்போனால் மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து ஒரு குழம்புக்கும் பயன்படுத்தலாம், ஃபேஸுக்கும் பயன்படுத்தலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு இதாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வத்தல் பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காஷ்மீர் வத்தலாக தான் நம்ம கொடுத்துருக்காங்க. காளிமிர்ச் அப்படிங்கிறது என்னன்னா மிளகு பொடி. இந்த மிளகு பொடியெல்லாம் என்ன சொல்றது, அவ்வளோ சூப்பரான ஒரு இது ஜீரணத்துக்கு. எந்தெந்த இடத்துல எல்லாம் மிளகாய் வத்தல் பயன்படுத்திங்களோ அதில் தயவு செய்து மிளகு பொடியை பயன்படுத்தி பழகுங்க. ஏன்னா வத்தலோ மிளகாயோ நம்மளுடைய இது கிடையாது, நம்மளுடைய தாவரங்கள் கிடையாது. இது வந்து நமக்கானது பார்த்தீங்கன்னா மிளகு தான். ஸோ மிளகெல்லாம் பயன்படுத்துகிறப்ப நமக்கு எந்த விதமான டைஜஸ்ட் பிரச்சனை எதுவுமே, ஜீரண பிரச்சனை எதுவுமே வராது, அஜீரண பிரச்சனை எதுவுமே வராது. ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மிளகு பயன்படுத்துகிறப்ப நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதை நம்ம நிறையா பார்த்துருக்குறோம்.
ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம அதில் கொடுத்துருக்காங்க நெய். இந்த நெய் வந்து இப்போ காலை வேளையில் பயன்படுத்தலாம், இல்லை மதியத்துக்கும் லஞ்சுக்கு பயன்படுத்திக்கலாம், டின்னருக்கும் பயன்படுத்திக்கலாம். 3 வேளை உணவுலையும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். எல்லாமே என்ன சொல்லி வச்சுட்டாங்கன்னா நெய்யை வந்து இது இது கொழுப்பு அதிகமாக நம்ம உடல்ல சேரும் அப்படி இப்படின்னு. தயவுசெய்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. நெய் அதிகமாக பயன்படுத்த நமக்கு வந்து எலும்புக்கு வந்து நல்ல ஒரு உறுதி இருக்கும். இதில் விட்டமின் ஏ, இ, கே கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் நிறைய இருக்கு. ஒமேகா 3 and 6 கொடுத்துருக்காங்க. அதுபோக சிஎல்ஏ கொடுத்துருக்காங்க. சிஎல்ஏ இருக்கு இதுல. சிஎல்ஏ அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேட்டி ஆசிட். இது என்னன்னா காஞ்சிகேட்டட் லினோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அருமையான ஒரு ஃபேட்டி ஆசிட். இது வந்து ஃபேட்டை வந்து நிறையா நமக்கு உடம்புல தேவையில்லாத கொழுப்பை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு அது உதவும். தசைகளுக்கு வந்து நல்லா இருக்கும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வராது. அந்த நெய்யை பயன்படுத்துகிறப்ப நமக்கு அவ்வளவு. ஏன்னா ஒரு சிலர்லாம், நான் என்னோட கஸ்டமர்லாம், நான் இது வரைக்கும் நெய்யே பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நான் வாலண்டியராக வந்து இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க நல்லா இருக்கான்னு சொல்லி, இல்லை அப்படின்னா எனக்கு திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த நெய்யை பயன்படுத்திட்டு அவ்வளவு சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணாங்க. அதே மாதிரி சாப்பிடாத குழந்தைகளா நல்ல ஒரு பாசி பருப்புல ஒரு சாதம் வடிச்சு அந்த பாசி பருப்பு போட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி கொடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி பாருங்க. அதுக்கடுத்து நான் சாப்பிட மாட்டேன்னு அது சொல்லாது. அவ்வளவு சூப்பரா நம்ம இதுல நாட்டு பசுனை நம்ம இதுல கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சப்பாத்திக்கோ கோதுமை சார்ந்த உணவுகளுக்கு தயவுசெய்து நெய்யை பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னா கோதுமை சார்ந்த உணவுகள் பயன்படுத்துறப்ப நம்ம பாடியில வந்து ஹீட் வந்து அதிகமாகும். அது என்ன செய்யணும், ஹீட்டை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் கோதுமை சார்ந்த உணவுகள். அந்த கோதுமை சார்ந்த உணவுகள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு உணவு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம பயன்படுத்துறோம். நிறைய பேர் சுகர் இருக்கா உடனே வந்து சப்பாத்தி சாப்பிடுங்க, கோதுமை சார்ந்த ஏதாவது களி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நெய்யை வந்து சேர்த்து பயன்படுத்துங்க. நம்ம பாடியில ஹீட்டு அதிகமாகாது. ஓகே. அடுத்து அடுத்து என்ன செய்யலாம், பாம்கேரா நம்ம வந்து பயன்படுத்த முடியும். ஓகே. இது வந்து நம்ம ஸ்டெரிகிளின் வந்து நிறைய பார்த்துருக்கோம். டசால் வந்து ஃப்ளோர் கிளீனருக்கு, ஸ்டெரிகிளின் வந்து எந்த விதமான கிருமி தொற்று வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பென்சால் கோனியம் குளோரைடு அப்படின்ற ஒரு பொருள் சேர்த்துருக்காங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, பென்சால் கோனியம் குளோரைடு வந்து 17% மேலே எதெல்லாம் இருக்கோ அது வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு கிருமி நாசினியாக சொல்லி சொன்னாங்க. கொரோனா பீரியடில் வந்து நம்மளுடைய ஹோமை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, நம்ம வீட்டை நல்லா சுத்தமாக பராமரிக்க நம்ம ஸ்டெரிகிள் ரொம்ப உதவுச்சு. அதே மாதிரி டசாலு ஃப்ளோர் கிளீனரை வந்து டைல்ஸு, மொசைக்ஸு அந்த மாதிரி எந்த இதனால் போட்டோம்னா நம்ம டசாலை பயன்படுத்தலாம். வீட்டில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது பொருள் எல்லாம் கூட நம்ம டசாலை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை சூப்பராக கொடுத்துருங்க. ஒரு தேங்காய் எண்ணெயிலேருந்து தயார் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 1.5 டிராப் கத்தாழை, எலுமிச்சை இது வந்து கொடுத்துருக்கனால நாம் வந்து டிஷ் வாஷுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து எம்ஐஓ. இது வீட்டில் உள்ள எந்த இதெல்லாம் டிவி, லேப்டாப், ஷாப்டான எந்த இதில் இருக்கோ அதில் அழுக்கு படிச்சு நான் எம்ஐஓ பயன்படுத்தினா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹெச்டி கிளீனர் அப்படிங்கிற என்ன அப்படின்னா, நம்ம சிமெண்ட் தரைக்கு அந்த மாதிரி கடினமான தரைகளுக்கு வந்து ஹெவி டியூட்டி கிளீனராக வந்து இதை ஹெச்டியை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். புரோட்டீன், மல்டிவிட்டமின், கால்சியம், ஸ்ட்ராங்கர்ஸ் மாட்டு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம பராமரிக்க முடியும். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லுவோம் அப்படின்னு சொல்லாங்க. வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுல ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிம்பாங்க. அப்போது இதெல்லாம் நான் நல்லா தானே இருக்க இதெல்லாம் எடுத்துக்கிறதுமா அப்படின்னா, இப்போவே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா முக்கியமான தேவையை வந்து நமக்கு புரோட்டீன் தான். இப்போ சாப்பாட்டில் கிடைக்காத சத்து, அத்தியாவசிய சத்து என்னன்னா புரோட்டீன் தான். இந்த புரத குறைபாடு தான் அதிகமான பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணுது. ஸோ அதனால தான் WHO என்ன இப்போ இந்தியாவில் வந்து அதிகமான குழந்தைகளுக்கு வந்து புரத குறைபாடு இருக்கிறதுனால தான் எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்கூலில் வந்து முட்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுலேயும் முட்டை வந்து என்னன்னா இப்போ கொடுக்குறதுலாம் பாய்லர் முட்டை தான் கொடுக்குறாங்க. பாய்லர் முட்டை அப்படிங்கிறது குஞ்சு பொரிக்காத முட்டை தான். அப்போ வந்து அது கூமுட்டை தான். சரி, அதனால நல்ல நாட்டுக்கோழி முட்டையை வந்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க, நல்லது. இல்லையா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. எல்லா சத்துக்குமே நமக்கு 37 விட்டமின்ஸ் வந்து இதில் கிடைக்கும். அதே மாதிரி கால்சியம். ஏன்னா இது எல்லாமே இப்போ வீக்காக இருக்கிறதுனால தான் இது நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். புரோட்டீன், மல்டி விட்டமின், மல்டி மினரல். ஏன்னா யாருமே காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்றதில்ல, அப்போ விட்டமின் குறைபாடு வரும். யாருமே வந்து உள்ளுக்குள்ளேருந்து நிலத்துலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரை வந்து யாரும் குடிக்கிறது இல்லை. மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மினரலே இல்லாத வாட்டரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறவங்க எல்லாமே மல்டி விட்டமின், மல்டி மினரல் தயவு செய்து எடுங்க. எடுக்கிறது மூலமா அந்த சத்துக்கள் வந்து டெஃபிஷியன்சி வந்து அது சரி பண்ணிவிடும். அதே மாதிரி கால்சியம் சத்து. யார் இப்போ என்ன கால்சியம் சம்மந்தப்பட்ட எதுவும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோமா? கண்டிப்பா இல்லை. யாரும் எத்தனை வீட்டில் வந்து உளுந்தங்களி நம்ம சாப்பிட்றோம், எத்தனை வீட்டில் வந்து எள்ளு சாப்பிட்றோம். இப்போ அதெல்லாம் வந்து யாருமே எடுத்துக்கிறதுல அதுக்கு நேரம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப
அதுக்குள்ள தேவையை அந்த கால்சியத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்மளுடைய கால்சியம் டேப்லெட் அருமையாக கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் கொடுக்குறப்ப அவங்க குழந்தை வளர்ச்சி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பவர் நோட் மதியத்தில் இந்த மாதிரி சமையல் பயன்படுத்திக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம அதில் பயோசாப் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. வாஷ்மேட் பவுடர் வந்து வாஷ்மேட் லிக்விட் வந்து நம்ம வாஷிங் மிஷின் பயன்படுத்திக்கலாம், ஹேண்ட் வாஷாகவும் பயன்படுத்திக்கலாம். சூப்பராக இருக்கும். ஏன்னா பக்கெட்ல எல்லாம் இதை பயன்படுத்துகிற வாஷ்மேட் லிக்விட பயன்படுத்தி பாருங்க, அந்த கீழே அவ்வளோ லிக்விட் வந்து செட்டில் ஆயிருக்கு, நம்ம கண் கூட பார்க்கலாம். பவுடர் யூஸ் பண்ணும் போதும் அப்படித்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம துணிகள் வந்து கலர் ஃபேடாகாமல் பார்த்துக்கிறதுல இந்த மூணுமே நமக்கு வந்து அவ்வளோ துணிகளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பவர் நோட்க்கு வந்து இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி சாயந்தரம் ஆகிறப்ப நம்ம கிரீன் டீ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாஸ்தா கொடுத்துருக்காங்க. பாஸ்தா வந்து கோதுமை பாஸ்தா வெளியில் கிடைக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மைதா பாஸ்தா தான் இருக்கும். நம்மளால் அவ்வளோ சூப்பராக கோதுமை பாஸ்தா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாயந்தரம் ஃப்ரெஷ்னஸ் ஆகிறதுக்காண்டி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, நாம் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாம் ப்ரெஷ் பண்ணிட்டு படுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, ஒரு நல்ல வாய்ப்பாக கொடுத்தீங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50 ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கேன் டெய்லி யூசேஜுக்கு. நான் இந்த ப்ராடக்டை தாண்டி நிறையா ப்ராடக்ட் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து 100% செல்ஃப் யூஸராக இருங்க. ஸோ அதன் மூலமாக நம்மளுடைய ரைஸில் எல்லாரும் வர முடியும். அதுக்கு வந்து மினிமம் வந்து என்ன சொல்கிறாங்க, 20 PV தான் பண்ண சொல்கிறாங்க. நாம் 20 PV, கீழே உள்ள 4 பேர் 20 PV. இதே மாதிரி ஒரு 4 நம்ம இதை வந்து ரைஸ் ஸ்டாரை கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க சிக்கிமு, கோவா, ஹாங்காக் இந்த மாதிரி எந்த இதுக்குனாச்சும் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம போய்க்கலாம். ஃப்ரீ ட்ரிப் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லோரும் வந்து செல்ஃப் யூஸராக பாருங்க, அது மூலமாக ஷேர் பண்ண முடியும், ஸ்பான்சர் நம்ம அதிகரிக்க முடியும். தேங்க்யூ வெரி மச். நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ரஞ்சித் இருக்கீங்களா?